ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் தமிழ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் முழுசாக அதுவும் மனித பேங்க் பற்றி ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ரியா ரிஃப்ளைக்கும் நம்மளுடைய படி மர்ஃபிக்கும். ஸோ எஸ், நம்ம படி மர்ஃபி அண்ட் ரியா ரிஃப்ளைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட மேரிட் லைஃப் நல்லா இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்ம WWE பார்த்துட்ருக்கோம். பிட்வீன் டாமினிக் மிஸ்டீரியோ அண்டு ரியா ரிஃப்ளை அண்ட் லிவ் மார்கனுக்கான அந்த ஜட்ஜ்மெண்ட் டே ஸ்டோரி லைன். ஸோ இதெல்லாம் எப்படி தான் டாமினிக் தாங்க போகிறாருன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடயே பார்த்திங்கன்னா நம்ம லீவ் மார்க்கணும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி உடனே போட்டுருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம ரியர் ஃப்ளையை வெறுப்பேற்றுறது மாரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னா, அதுவும் நம்ம ரியர் ஃப்ளைக்கும் படி மர்ஃபிக்கும் கல்யாணம்னா கொஞ்சம் நேரத்துலேயே தான் அந்த ஸ்டோரி போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி என்ன ஸ்டோரி இருக்குன்னா, ஐசா மேஜிக் இன் ஹீஸ் ஐ டேட்டி டார்க் அண்டு பியூட்டிஃபுல் மேஜிக் அப்படிங்கிற மாரி. அதாவது நான் அவனோட கண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்காக பார்த்தேன். ஸோ அதுவும் ரொம்ப டார்க்காகவும் ரொம்ப டேட்டி. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் அந்தமாரி வந்திருக்கு. ஸோ அதுக்கு அர்த்தம் அப்படி தான். ஸோ அதுவும் அவனோட பியூட்டிஃபுல்லான மேஜிக்கை நான் அன்னைக்கு பார்த்தேன் அப்படிங்கிற மாரி நம்ம ரியா ரிஃப்ளை கலாச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை போட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இதை பற்றி பேசி ஆகணும். அதுவும் அந்த நம்ம ரோமன் ரைன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ ஆனால் இப்போ அவரோட ஃபாதர் இறந்ததுனால மேபி ஒருவேளை அது கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஆனால் நான் ஒருவேளை அவரோட ரிட்டர்ன் கொஞ்சம் தள்ளலாம் அப்படிங்கிற மாரி நான் நேரத்தை போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ரோமனுக்கு அடுத்து ஒரு ஆளோட ரிட்டர்னை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது நம்ம ஜெமியூஸோட ரிட்டர்ன் தான். ஸோ மேபி இந்த மனித மகளில் ஒரு ஹைலைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஜெமியூஸோ இருப்பார். ஸோ இப்போ ரிக்கிஷி பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டோரியை பற்றி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ரோமன் திரும்ப வந்த உடனே பார்த்திங்கன்னா என்னோட மகன் ஜெமியூஸோ பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வருவான். ஸோ ரிட்டர்ன் வந்த உடனே ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுவாங்க. ஸோ அவர் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு ஒரு கன்ஃபர்மேஷன் மாரி. ஸோ அதாவது அவர் ஜெமியூஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்டான ரிட்டர்ன் வருவான். வந்து ரோமன் கூட டேக் டீம் ஆகி அந்த ட்வின்ஸ், அதாவது அவரோட இரட்டை குழந்தைகள்னா ஜேவுசோவையும் சேர்த்து தான் சொல்கிறாரு. ஸோ ஜேவுசோ அண்ட் ஜெமியூஸோ அவரோட அந்த ஊசோஸ் பிரதர்ஸ் சேர்ந்து விடுவாங்க. ஸோ அந்த ஓஜி பிளட் லைனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த பிளட் லைனுக்கான சோழசிக்காவை கதற விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஊசோ பெத்தெடுத்த அவரோட தகப்பன்ஸே இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன மாதிரியா இருக்குன்னு போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இந்த மணி இந்த பேங்குக்காண்டி ஒரு நிறைய பிளான் வச்சுருக்காரு. ஸோ அதுவும் சில விஷயத்த பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறாரு. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே வச்சுடுங்க, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ அதில் மூணாவதாக இருக்கிறது என்ன தெரியுமா, அதுவும் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் இன் ஸ்டீல் கேஜ் மேட்ச். ஸோ அது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேட் கேபிள் இந்த இவர் பிரான் பிரேக்கர் விசிஸ் சாம்பியனுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கில் நடக்க போகுது இன்டர் கண்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக. ஸோ அதில் யார் ஜெயிப்பாங்கிறதால நம்ம ப்ரிடிக்ஷனில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் அதில் ஒரு ஸ்டிபுலேஷன் இருக்கும், அதுவும் ஸ்டீல் கேஜ் மேட்சாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது அஃபிஷியலாக ஒரு சின்ன ரூமர். ஏன் அப்படின்னா அதை எல்லாமே இந்த ஸ்மாக்டவுன்லேயே அவங்க ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ எதுக்கு அந்த காரணம் அப்படின்னா, நம்ம லுட்விக் ஐசர் சேமஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த வாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி அந்த மேட்சஸ் எல்லாம் நிறுத்தி விட்றாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச்சுக்கு நடுவில் யாரும் வரக்கூடாது. ஸோ இதனால் அந்த ஸ்டீல் கேஜை போட்டு மூடிடலாம். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேட்ச் நடக்கும். ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிச்சு விடட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டிபுலேஷன் கொண்டு வராங்களாம். அடுத்ததாக ஒருவேளை இன்றைக்கி வரக்கூடிய ஸ்மாக் டவுனில் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப்பாக மேட்சை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது என்னென்னா டேக் டீம் மேட்ச் தான். எஸ், ஆஸ்டின் தியரி அண்ட் கிரேசன் வாலருக்கான டேக் டீம் மேட்சை தொமாசோ சாம்பா அண்ட் ஜானி கருகனா கூட டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மணி இந்த பேங்கில். ஸோ இப்படி நடந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் பெரிய ப்ரிடிக்ஷனே தேவையில்லை, இதிலே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நியூ டேக் டீம் சாம்பியனா தொமாசோ சாம்பா அண்ட் ஜானி கருகனா தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆஸ்டின் தியரி அண்டு கிரேசன் வாலரோ பிரியது மாரி சில விஷயங்களை WWE காணிக்கிறாங்க. சரிப்பா, இவ்வளோ நேரம் இப்படி நடந்துச்சுன்னா, அதாவது ஸ்டீல் கேஜ் மேட்சை பற்றி பேசணும். ஸோ அதெல்லாம் இந்த ஸ்மாக் டவுனில் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது என்ன மேட்ச்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டேக் டீம் சாம்பியன்ஸை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னா
ஸோ அது ஒரு வேளை இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 சர்ப்ரைஸான விஷயங்கள் ஒரு வேளை மணி இந்த பேங்கில் நடக்கலாம். ஸோ மணி இந்த பேங்கில் என்னென்ன சர்ப்ரைஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு 7 விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துட்டு வந்துடும். எல்லாரும் சர்ப்ரைஸ் என்னன்னா ட்ரூ மேக்கிங்டார் பார்த்தீங்கன்னா அந்த மணி இந்த பேங்கில் மேபி கலந்துக்கிடலாம். ஸோ கலந்துக்கிட்டார் அப்படின்னா அந்த மேட்ச்சுக்கு நடுவில் சிஎம் பேங்க் வரலாம். ஸோ சிஎம் பேங்க்கு இன்டர்ஃபியரன்ஸ் ஆயாச்சு அப்படின்னா ஒருவேளை ட்ரூ மேக்கிங்டார் அவரை சாத்தினார் அப்படின்னா நடுவில் நம்ம ஏஜே லீவ் வரலாம். ஸோ ஏஜே லீவ் ஏன் ப்ரோ சம்மந்தம் இல்லாமல் உள்ளே வராங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சில விஷயங்கள் டபிள்யூடபிள்யூ இந்த ரால பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் கேட்குறேன். ஏன்னா இந்த கேள்வி கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை அவங்களோட டெபிட் அதாவது ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக இருக்கிறது இது கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதாவது நம்ம டேமின் பீஸ்ட்டுக்கும் நம்மளுடைய செத்ராலன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கில் மேட்ச் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் நிறைய விதமான ஸ்டிபுலேஷனும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒருவேளை அந்த மேட்ச்சுக்கு நடுவில் நம்மளோட லீவ் மார்க்கன்னு இன்டர்ஃபரன்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனாலும் இவங்க ஸ்டோரியெல்லாம் நான் இருக்குன்னு நான் அப்டேட் இதெல்லாம் போட்டிருக்கேன், விலை வரையே பேசண்டாம். ஸோ அதனால் இவங்க சொல்லியிருக்கிறத பார்ப்போம். ஸோ அது அவங்க இன்டர்ஃபியர் ஆனாலும் நம்ம டேமின் இந்த மேட்ச்சை தோத்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ தோத்தார் அப்படின்னா க்ளீனாக நம்ம அப்டேட்லலாம் சொன்ன மாரி ஸோ நம்ம டேமியனை தூக்கி பார்த்திங்கன்னா வெளியே போட்டுருவாங்க. நியூ ஜட்மெண்ட்டே லீடராக பார்த்திங்கன்னா நம்மளுடைய லீவ் மார்கன் ஆகலாம். ஸோ அவங்களுக்கான ஸ்டோரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிடுங்க. ஸோ அடுத்ததாக ஜிம்மி யூஸோட ரிட்டர்ன். ஸோ ஜிம்மி யூஸோட ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா மேபி ஸ்மாக்டவுனில் எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுவுமே நம்ம கையில் இல்லை டபிள்யூடபிள்யூ முடிவு பண்ணது தான். ஸோ ஓரளவு ஸ்மாக்டவுன் இல்லை அப்படின்னா அந்த டேக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் 4-வேயாக பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மணி இந்த பேங்கில். ஸோ அவங்க எப்போ மாதிரி 3-வேயாக விளாடலாம். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா ஜிம்மி யூஸோ அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த மேட்ச்சை கலந்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லப்படுது. ஸோ இது ஓரளவு நம்புகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நடந்தனா நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படி கொடுத்துருக்காங்க ஜெமியோட ரிட்டர்ன். ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் கிட்ட இது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ரேண்டோட ரிட்டர்ன். ஸோ அது நான் சொன்ன ஸ்கிரிப்ட் அப்படியே அவங்க இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. எப்படின்னா ஸோ ஃபேட்டல் அந்த டேக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா சோலாசிக்கோவா இவர் ரேண்டி நம்ம இவர் கோடி ரோட்ஸ் எல்லாம் கலந்துக்கிட போகிறாங்க. ஸோ மேட்சும் எப்படியும் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா எப்படியும் ஜெமியோட இன்டர்ஃபரன்ஸ்னால கோடி ரோட்ஸ் தான் ஜெயிக்க போகிறாரு. ஸோ ஆனால் அது நடந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ட்விஸ்டே இருக்கும். ரேண்டி பார்த்தீங்கன்னா கோடியை அட்டாக் பண்ணி ஹீல் டர்ன் பண்ணலாம். ஸோ இதன் மூலயமா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூடாக சம்மர் ஸ்லாமில் எதிர்பார்க்கலாம். இது ரொம்ப நாள் ரூமராகவும் இருக்குது, மக்கள் மத்தியில் வேறு லெவல் ஹைப்பில் இருக்குது இந்த ஸ்டோரி. ஸோ இது நடக்கும் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ நடந்துச்சுன்னா மக்களும் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படி தான் நியூஸ் வந்துருக்கு ரேண்டியோட ஹீல் அவர் அப்படிங்கிற மாதிரி. சரி, மணி இந்த பேங்கில் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அடிஷ்னலாக சில சர்ப்ரைஸான உங்களுக்கு ஒரு ட்ரீட்டை நான் கொடுக்குறேன். ஸோ அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்ட சொன்னேன். ஸோ யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில. ஸோ அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் லேடர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன ப்ரோ நீ சொன்னதே அதை ரேண்டி ஹீல்டன் பண்ணுவார், ஜிம்மியோட ரிட்டர்ன் இப்படி இப்படின்னு சொன்னேன். ஸோ அதையும் போக இப்போ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கா. ஸோ அப்போ யார் ப்ரோ ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது யாருன்னா ஸோ அலெக்சா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ மணி இந்த பேங்குக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை டீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா நம்ம மணி இந்த பேங்கில் அந்த லேடர் மேட்ச்சில் அவங்க ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக நம்மளோட பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இந்த மணி இந்த பேங்கில் சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா என்ட்ராவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ப்ரோ என்ன ப்ரோ பிக்காளித்தனம் பண்ணிட்டு இருக்க. ஸோ அவர் தான் அந்த போக்ஸோ இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அஃபீஸாக அது உண்மை தான். ஸோ நானே இதை பார்த்தீங்கன்னா நம்புற மாரி தெரியல. சுருக்கமாக நான் இதுக்கு முன்னே சொன்னதெல்லாம் நீங்கள் நம்பிவிடுங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு 100க்கு 70% வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அலெக்ஸாவோட ரிட்டர்னையும் ப்ராக்கோட ரிட்டர்னும் சொல்லியிருக்கேன்ல. ஸோ இது ஒரு 100க்கு ஒரு 20% நீங்கள் எடுத்துக்கிடுங்க. மற்றபடி இது 100% இவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுக்கண்டாம். ஸோ இருந்தாலும் அப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களேன்னு சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது கிளியர் ஆச்சான்னு தெரில, பட் தெரியலை. இப்போ சில இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கை ஆட் பண்ணியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எதிர்பாருங்க. ப்ராக்கோட ரிட்டர்ன் நடந்துச்சுன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.